எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தல்சா ஜூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே உள்ள போய் பார்க்கலாம். டே 1 தல்சா சூப்பராக போன மாதிரி டே 2 தல்சாவும் ரொம்பவே நல்லா போச்சு. ஜூக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய பெரிய ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து நைட் லைட் ஷோக்காக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நைட் வந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு மேப் வாங்கிட்டு நாங்கள் வந்து மெயின் ஏரியாவுக்கு வந்தோம். ஸோ அங்கே எடுத்தோடனே வந்து ஒரு சூப்பரான கிரானைட் குளோப் இருந்தது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வித்யுத் வந்து கண்ட்ரிஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதில் விளையாடிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சிம்பான்சி ஜோனுக்கு போனோம். ஸோ அங்கே போய் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இவ்வளோ பெருசு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருந்தது. அனிமல் தீமில் ஒரு மெரிகோ ரவுண்ட் இருந்தது. ஸோ அதில் வந்து சான்வி குட்டியை பிடிச்சிக்கிட்டு நான் அப்புறம் வந்து வித்யுத் வந்து ஒரு க்ரோக்கடைல் ஏறி உட்காந்துருந்தான். ஸோ ஜாலியாக இருந்தது இந்த ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து கிட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே மலாயன் டைகர்ஸ் இருக்குது, எலஃபண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கொமோடோ ட்ராகன். அதை பாருங்கள், வித்யுத் சொல்லி தான் எனக்கு இது கொமோடோ ட்ராகன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த டைகர்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க, ரொம்ப ஃபியர்ஸாக இருந்தாங்க. பசி போல் இருக்குது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் இருக்குது. ஸோ அவங்களோட இந்த ரியாக்ஷன்லாம் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது நம்மளெல்லாம் ஈஸியாக அடித்து போட்டு சாப்பிட்ருங்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்க அவ்வளோ போல்ட் அண்ட் அவ்வளோ ஃபியர்ஸாக கம்பீரமாக இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலிஃபெண்ட் ஏரியாவுக்கு வந்தோம். ஸோ வெளியிலையுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அங்கே வந்து இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் கிட்டக்க இருந்தாங்க, மற்றவங்களாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாங்க. நாங்கள் ட்ரெயின் ரைடு போகும்போது வந்து மற்ற எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணோம். ஸோ ஃபார் ஸோ குட், சூப்பராக இருந்தது. டைகர்ஸ் பார்த்தோம், எலிஃபெண்ட் பார்த்தோம், சிம்பான்சி பார்த்தோம். இப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஜூ போனோம். அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து பிரெட்செல் அண்ட் சீஸ், அப்புறம் பாப்கார்ன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். வெயில் ரொம்பவே உச்சிக்கு ஏறிடுச்சு. நமக்கு வந்து திருச்சியில் 45 டிகிரிஸ் பழகிட்டு கனடா 10 வருஷத்தில் வந்து ரொம்ப நம்மளை பேம்பர் பண்ணிடுச்சு போல். எங்களால் அந்த 30 டிகிரிஸே வந்து தாங்க முடியல. கொஞ்சம் லாஸ்ட் ஆகிட்டோம். அப்புறம் மேப்பை பிடிச்சி திரும்ப அந்த ஜோனுக்கு வந்தோம். ஸோ ஸ்னோ லெப்பர்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ரொம்பவே முடியல சரின்ட்டு அங்கே லெமன் ஜூஸ் ஸ்டால் இருந்தது. ஸோ அதை வாங்கி குடித்தோம். ஸோ இந்த ஜோனில் பார்த்தா வந்து ஆல் ஆஃப்ரிக்கன் டைப் ஆஃப் அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ டெம்பிள் டார்டாய்ஸ், அதுக்கப்புறம் ஜிராஃப் பார்த்தோம். ஜிராஃப்க்கு வந்து நம்ம கிட்டக்க போய் ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் எங்களோட ராசி எப்படின்னா, நம்ம கோவிலில் பிரசாதத்துக்கு நின்னாலே நம்ம பக்கத்தில் போனால் காலி ஆகிடும். அந்த மாதிரி நாங்கள் க்யூவில் நின்றுட்டு பக்கத்தில் போகும்போது ஜிராஃப்க்கு வந்து வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு நகர்ந்துருச்சு. ஸோ அது பேட் லக். சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் ரைனோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சான்வி குட்டி டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே ஃபேமிலி டென் அண்ட் குவைட் ஏரியான் இருந்தது. ஸோ அங்கே உட்காந்து நான் நர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரெப்டைல்ஸ்னால் அவ்வளோ பயம் அண்ட் பிடிக்காது, அருவருப்பாக இருக்கும். பட் வித்யுத்துக்கும் அவ்வளோ ஆசை. ஸோ அதனால் நான் இங்கே சான்வி குட்டியை வந்து குவைட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ராம் வந்து வித்யுத்தை வந்து ரெப்டைல் ஜோனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். ரெப்டைல்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்ராபிக்கல் ஏரியா, அப்புறம் ஐஸ் கோல்டு ஜோன், வாட்டர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்து செக்ஷன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறலாம் வந்து அப்பயும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு வைங்களேன். ஏன்னா அக்வாரியம்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம்னா இது ஒன்றும் நமக்கு பெருசாக தெரியாது. பட் இட்ஸ் வர்த் இட். சும்மா பசங்களோட போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு இட் வாஸ் நைஸ். அண்ட் பசங்களுக்கு தனியாக பார்க் வேறு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் தான் போனதுனால அண்ட் வித்யுத் வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ரெப்டைல்ஸ். ஸோ அதில் நிறைய ஏரியா ஸ்பெண்ட் பண்ணதுனால நாங்கள் அந்த பார்க் கிட்டலாம் ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லே அவுட். ஸோ ஒரு பக்கமாக இப்படி போயிட்டு நம்ம வந்து வந்தோம்னாலே வந்து எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி அவங்களோட லே அவுட் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயின் ரைடில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, ஒரு ஹாஃப் நம்ம போய் அங்கே இறங்கிக்கிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அதே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரெயின் ரைட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
ஸோ இப்போ டிக்கெட்ஸ் நாங்கள் எங்களுக்கு இனிஷியலாக தெரியல இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஆப்ஷன் இருக்குன்னு. ஸோ டிக்கெட் வாங்கும்போது 6 டிக்கெட் கொடுத்தாங்க. எதுக்குடா 6 டிக்கெட்னு பார்த்தா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சது. ட்ரெயின் ரைட் போகும்போது நாங்கள் ரெஸ்ட் ஆஃப் த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் ஜூ. கண்டிப்பாக பசங்களை கூட்டின்னு போயிட்டு வாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட விசிட் ஓவர். ரொம்ப டயர்டாகிடுச்சு. 24 டிகிரிஸ் தான்னாலும் இந்த வெயிலே தாங்க முடியல. இந்தியாலாம் போனால் எப்படி இருக்க போகிறோன்னு தெரில. ஸோ லெட்ஸ் கேட்ச் யூ அப் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.